ஹாய், இந்த வீடியோவில் எப்படி டொமைன் நேம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி DNS ரெக்கார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசரில் SeekaHost சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் SeekaHostோட பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. கிளைண்ட் ஏரியா டேஷ்போர்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டொமைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டொமைன் லிஸ்ட்டு காமிக்கும். இதில் எந்த டொமைனும் மேனேஜ் பண்ணணுமோ அந்த டொமைனோட மேனேஜ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஓவர்வியூ காமிக்கும். இதில் டொமைன் ஸ்டேட்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், நெக்ஸ்ட் டியூ டேட், அப்புறம் டொமைன் பர்ச்சேசிங் ஹிஸ்ட்ரிஸில் காமிக்கும். ஆட்டோ ரெனியூ, இது உங்கள் டொமைனை ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ பண்ணும். அப்படி வேண்டாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை என் டொமைன் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனேபிள் கொடுத்துக்கோங்க. நேம் சர்வர்ஸ், இதில் டிஃபால்ட் நேம் சர்வர்ஸ், கஸ்டம் நேம் சர்வர் காமிக்கும். டிஃபால்ட் நேம் சர்வரில் சிஸ்டம் டிஃபால்ட் நேம் சர்வர் இருக்கும். கஸ்டம் நேம் சர்வரில் உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட நேம் சர்வர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. நான் SeekaHost இந்தியாவோட நேம் சர்வர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் நேம் சர்வர்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். இது உங்கள் நேம் சர்வரை அப்டேட் பண்ணிடும். இங்கே ப்ரைவேட் நேம் சர்வர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ள ப்ரைவேட் நேம் சர்வரில் போனதுக்கப்புறம் உங்கள் நேம் சர்வர் என்டர் பண்ணிவிட்டு கீழே IP அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி NS2க்கு என்டர் பண்ணிக்கோங்க. NS2 என்டர் பண்ணிவிட்டு IP அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இங்கேயே உங்கள் IP மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் IP சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரண்ட் IP அட்ரஸ் கொடுத்துட்டு நியூ IP அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் வேண்டாம்னு வச்சிங்கன்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். NS1 கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி NS2 கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸும் கொடுத்துக்குங்க. இப்போ நான் IP அட்ரஸ் என்டர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நேம் சர்வர் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேம் சர்வருக்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ரைவேட் நேம் சர்வர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இது உங்கள் ப்ரைவேட் நேம் சர்வரை அப்டேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் லாக், இது உங்கள் டொமைன் ட்ரான்ஸ்ஃபரை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ், இதில் நீங்கள் ஐடி ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஐடி ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுற மறந்துட்டிங்கன்னா இங்கே ஆர்டர் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி DNS மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு DNS மேனேஜ்மெண்ட்டோட ஆர்டர் இது க்ரியேட் ஆயிரும். உள்ளே போனதுக்கப்புறம் பை நவ் கொடுத்துக்குங்க. பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வைட் ஜெனரேட் ஆகி DNS மேனேஜ்மெண்ட் எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்கள் டொமைன்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் டொமைன்ஸ் மேனேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. DNS மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆட்-ஆன்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே DNS மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இங்கே உங்கள் டொமைனோட உயிஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட் பண்ணுறீங்கன்னா சூஸ் எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்குங்க. இல்லைனா உங்களோட கஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் DNS மேனேஜ்மெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நேம் சர்வர் டிஃபால்ட் நேம் சர்வராக இருக்கணும். டிஃபால்ட் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா NS1 சிஸ்டம் DNS, NS2, NS3 அப்டேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் DNS மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இதில் ஹவ் டு அப்டேட் ரெக்கார்ட்னு பார்ப்போம். இங்கே ஹோஸ்ட் நேம்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அங்கே எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் IP அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. MX ரெக்கார்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் MX டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. ட்ராப் டவுனில் CName சூஸ் பண்ணிவிட்டு இங்கே CNameோட ஹோஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு CName அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. ட்ராப் டவுனில் TXT ரெக்கார்டு சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் TXT ரெக்கார்ட்ஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. சேவ் ஆயிரும்.
இங்கே TXT ரெக்கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் உங்கள் DKIM ரெக்கார்டோட ஹோஸ்ட் நேமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அட்ரஸில் உங்கள் DKIM அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ வந்து 1024 கீழேருந்து இருக்கணும். கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. என்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் DKIM ரெக்கார்டு அப்டேட் ஆகிரும். இங்கே URL ரீடைரக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மெயின் டொமைனோட அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. எந்த சப்டொமைன்லேருந்து ரீடைட் ஆகணுமோ அந்த சப்டொமைனை என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. ஸோ உங்கள் data.bizweb டிப்ஸ்லேருந்து உங்கள் மெயின் டொமைனுக்கு ரீடைட் ஆகிரும். இங்கே எப்படி URL ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். URL ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சப்டொமைன்லேருந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணணுமோ அந்த சப்டொமைனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அட்ரஸில் உங்கள் மெயின் டொமைனை என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்கள் சப்டொமைன்லேருந்து உங்கள் மெயின் டொமைனுக்கு URL ஃப்ரேம் ஆயிரும். இங்கே EPP கோட் ஜென்ரேட் பண்ணி உங்கள் டொமைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் ரினியூ டொமைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இயர்ஸுக்கு ரினியூ பண்ணணுமோ அந்த இயர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துக்குங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்து உங்கள் டொமைன் ரினியூ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்க மறக்காமல் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.